Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல கனரா HSBC லைஃப் இன்சூரன்ஸ் IPO ஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 2007ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க அண்ட் இவங்க வந்து கனரா பேங்க் அண்ட் HSBC இன்சூரன்ஸ் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் கம்பெனியோட லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனி வந்து மேஜரா லைஃப் இன்சூரன்ஸ் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ற அடிஷனல் சர்வீசஸ்ன்னு பாத்தீங்கன்னா யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான்ஸ், டாக்ஸ் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ், ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ், சேவிங்ஸ் பிளான்ஸ், சைல்டு இன்சூரன்ஸ் பிளான்ஸ், இன்சூரன்ஸ் ரைடர்ஸ், கிஃப்ட் சிட்டி, ஆன்லைன் லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் குரூப் இன்சூரன்ஸ் பிளான்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி இவங்களோட மேஜர் பிசினஸ் வெர்டிகலான இன்சூரன்ஸ் பிளான்ஸை 5 வெர்டிகலா பிரிச்சிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் வெர்டிகல் வந்து இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ், செகண்ட் பாத்தீங்கன்னா குரூப் இன்சூரன்ஸ் சொல்யூஷன்ஸ், தேர்ட் வந்து ரிட்டையர்மெண்ட் அண்ட் பென்ஷன் ப்ராடக்ட்ஸ். டோட்டலா இந்த கம்பெனி வந்து 20 இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்ஸ் ஆஃபர் பண்றாங்க அண்ட் 7 குரூப் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் ஆஃபர் பண்றாங்க. இந்த கம்பெனியோட டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. கனரா பேங்க் அண்ட் HSBCயோட 8 ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ்ல இந்த கம்பெனியோட சர்வீசஸை கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம புரோக்கர்ஸ் அண்ட் கார்பரேட் ஏஜென்ட்ஸ் மூலியமாகவும் இவங்களோட சர்வீசஸை கொடுத்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இந்த கம்பெனி 117 மில்லியன் கஸ்டமர்ஸ்க்கு இவங்களோட சர்வீசஸை கொடுத்துருக்காங்க. அண்ட் டோட்டலா லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல பார்க்கும்போது 9849 பிரான்ச்சஸ் மெயின்டைன் பண்றாங்க. இந்த கம்பெனியோட கிளைம் செட்டில் ரேஷியோ வந்து ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. 99.43% அப்படிங்கிறது ஓவரால் பியர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ராங்கான கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் சால்வன்சி ரேஷியோ பார்த்தீங்கன்னாலும் 200.42% மெயின்டைன் பண்றாங்க. இந்த ரெண்டுமே இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் செக்மெண்ட் வைஸ் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்டோட ரேஷியோ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது ஈக்விட்டி செக்மெண்ட்ல இருந்து 78.07% ஆஃப் AUM வந்திருக்கு. அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், டிபென்சர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ், மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நெட் கரண்ட் அசெட்ஸ்ல இருந்து சிங்கிள் டிஜிட் AUM தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். சோ இந்த கம்பெனிக்கு ஈக்விட்டியில இருந்து தான் அதிகமான AUM ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில இருக்கிற கம்பெனிஸ்க்கு ஜெனரல் டேர்ம்ஸ்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரீஜன் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது கர்நாடகா ரீஜன்ல இருந்து 22.48% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. அண்ட் மகாராஷ்டிரா ரீஜன்ல இருந்து 11.97 அண்ட் ரிமைனிங் ஸ்டேட்ஸ்ல இருந்து சிங்கிள் டிஜிட் ரெவன்யூஸ் தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்கு. ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட டோட்டல் இன்கம் பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கேட்டகரியில கம்மியாகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 25ல 234.01 crores அளவுக்கு மெயின்டைன் பண்ணிருக்காங்க. பட் டோட்டல் இன்கம் தவிர அசெட்ஸ், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், EBITDA, நெட் வர்த், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 116.98 crores அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து IPO பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பண்ட் வந்து 100 ரூபீஸ்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹையர் பிரைஸ் பண்ட் பார்க்கும்போது 106 ரூபீஸ் per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் வந்து ஏர்னிங்ஸ் per ஷேர். இந்த EPSனா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட என் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் per ஷேர் பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 25ல EPS வந்து 1.23 ரூபீஸ்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரலா ஒரு கம்பெனியோட EPS இயர் ஆன் இயர் கேட்டகரியில டெவலப் ஆகிறது அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 86.18 வரும். இப்போ இந்த ஸ்டாக் PE ரேஷியோவை லைஃப் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் PE ரேஷியோட கம்பேர் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோ வந்து 79.37 சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் PE ரேஷியோ வந்து அதிகமா இருக்கு. இந்த ரீசன்னால எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படிதான் மென்ஷன் ஆகிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7878 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பாத்தீங்கன்னாலும் நல்லாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜென்ரலா இந்த மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனில ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் நீங்க பார்க்கும்போது கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோவை பார்க்கணும். இங்க நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணின மாதிரி கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 99.38% மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் செகண்ட் வெர்டிகல் பாத்தீங்கன்னா VNB, அதாவது
வேல்யூ ஆஃப் நியூ பிசினஸ். இந்த வேல்யூ ஆஃப் நியூ பிசினஸோட மார்ஜினையும் நம்ம பார்க்கணும். விஎன்பி மார்ஜின் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 19.07% மெயின்டைன் பண்றாங்க. இதுவுமே ஸ்ட்ராங்கான மார்ஜின் புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் ரேட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 23ல 0.30 rupees, 24ல 0.4 and 25ல 0.4 rupees அளவுக்கு டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பியர் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். லைஃப் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பேர்ஸ்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, HDFC லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ்ல பார்க்கும்போது கனடா HSBC லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ரொம்பவே சின்ன கம்பெனியா இருக்காங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ்ல பார்க்கும்போதும் ரொம்பவே சின்ன கம்பெனியா மெயின்டைன் ஆகுறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். லைஃப் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து இயர் கேட்டகரியில பர்டிகுலரா இந்தியால நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் இந்த இண்டஸ்ட்ரி 12% CAGRல டெவலப் ஆகிட்டு இருக்கிறதா அப்டேட் சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்கறேன். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில 3 இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா இந்த ஐபிஓ வந்து கம்ப்ளீட்டாவே ஆஃபர் ஃபார் சேல் தான். அதாவது இந்த ஐபிஓல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸ் எதுவுமே இந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்கு போகாது, செல்லிங் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு போகணும்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் செகண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பார்க்கும்போது இந்த கம்பெனியோட அட்ரிஷன் ரேட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 25ல அட்ரிஷன் ரேட் வந்து 32% சொல்லியிருக்காங்க. ஜென்ரலா அட்ரிஷன் ரேட் வந்து 10%க்கு உள்ள இருந்தா பெஸ்ட்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் தேர்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணின மாதிரி இந்த இண்டஸ்ட்ரி ரொம்பவே காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரியா இருக்கு. அண்ட் இந்த இண்டஸ்ட்ரியில நிறைய மார்க்கெட் லீடர்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் HDFC, ICICI அண்ட் SBI இந்த மாதிரி மார்க்கெட் லீடர்ஸ் இருக்கிறதுனால இந்த கம்பெனியோட மார்ஜின் எஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. நெக்ஸ்ட் ஐபி ரிசல்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ அக்டோபர் 10 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓபன் ஆகுது அண்ட் 14 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per share அண்ட் ஒரு லாட்டுக்கு 140 ஷேர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 2517.50 crores. அண்ட் இந்த கம்பெனியோட எம்ப்ளாயி இருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 rupees பேசிஸ்ல எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அக்டோபர் 15 நமக்கு தெரிஞ்சிடும் அண்ட் லிஸ்டிங் டேட் வந்து அக்டோபர் 17. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் 77% மெயின்டைன் பண்றாங்க. போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்ததுமே நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்றேன். யூசுவலா போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருந்ததுன்னா ஸ்டாக் லிஸ்ட் ஆகி 1 இயருக்கு அப்புறம் ஸ்ட்ராங் செல்லிங் பிரஷர்ல போகாதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபைனலா கனடா HSBC லைஃப் இன்சூரன்ஸ் ஐபிஓட ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். பிரைஸ் வேல்யூஷன், பியர் கம்பேரிசன், இஷ்யூ டைப் அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு நெகட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து 2 rupees பாசிட்டிவ் ஜிஎம்பில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது அரௌண்ட் 1.89% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜிஎம்பி வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல என்னோட எந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அக்கௌண்ட்ல இருந்துமே நான் அப்ளை பண்ணல. நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.